புதிய கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடாது. விஜயின் தாவேகா குறித்து கமலஹாசன், நானே புதிய கட்சிதான், புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என விஜயின் கட்சி குறித்த கேள்விகளுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பதில் அளித்தார். ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து நமது குரல் அங்கே ஒழிக்க வேண்டும். அது பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்கும் என்றார். தக்கலை இப்பட புரமோஷன் நிகழ்ச்சிக்காக துபாய் செல்ல சென்னை ஏர்போர்ட் வந்த அவர் இவ்வாறு கூறினார். மாமல்லபுரத்தில் தாவேகா கல்வி விருது விழாவில் உணவு பரிமாறி அவருக்கு கால் முறிவு. சென்னை மாமல்லபுரத்தில் 10+2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தாவேகா சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடந்தது. அவ்விழாவில் உணவு பரிமாறியவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. நடந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவு பரிமாறப்பட்ட போது உணவு பரிமாறிய நபர் கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது. அவரை மீட்ட தாவேகா நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குமரியில் நண்பர்களுடன் குளத்தில் குளிக்கச் சென்ற 19 வயது கல்லூரி மாணவன் சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். குமரியில் குளத்தில் குளிக்க சென்ற 19 வயது பிரிமிச் சேற்றில் சிக்கி பலியானார். 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவரான இவர் தனது தம்பி 2 நண்பர்களுடன் குளத்தில் குளிக்கும் போது கால் தடுமாறி விழுந்து சேற்றில் கால் புதைந்து மூழ்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அக்கப்பக்கத்தினர் அவரை மீட்டபோது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாநிலங்களுக்கு 81,735 வரி பகிர்வு. மாநிலங்களுக்கான கூடுதல் வரி பகிர்வாக 81,735 கோடி விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது ஜூன் 2ஆம் தேதி விடுவிக்கப்படும். சேர்த்து மாநிலங்கள் பெறும் வரி பகிர்வு தொகை கடந்த ஆண்டை காட்டிலும் 11.860 கோடி அதிகமாகும். கூட்டாட்சி தத்துவ அடிப்படையிலும் வளர்ந்த இந்தியா 2047 என்ற நோக்கிலும் கூடுதல் வரி பகிர்வு தொகை மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது.